மகர ராசி நண்பர்களுக்கு 138 நாட்களில் நடக்கக்கூடிய பெரும் மாற்றம். ஏன்? ராசி அதிபதி போய் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைய போறான். தனஸ்தானத்தின் அதிபதி 2ஆம் இடத்துல போய் வக்கரம் அடைய போறார். இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு. கண்டிப்பா பணம் வரும். அதாவது சனி வக்கரமா இருக்குங்க. பலன் ஆரம்பிக்க போறது 27ஆம் தேதி ஜூலைல இருந்து என்ன நடக்க போறது? முக்கியமான 5 பலன்கள் கரெக்டா பாருங்க. 1வது, வண்டிக்கான கடன் க்ளோஸ் ஆகும். இடம் மாற்றம் வேணும், ரொம்ப நாளா வேற இடத்துக்கு போகணும், எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், எங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காரு, நான் ஒரு இடத்துல இருக்கேன், எப்படியா ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தா பரவாயில்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்க வீட்டுக்காரங்களுக்கு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நடக்கும். என் தம்பிக்கு கல்யாணம் ஆகலை சார், என் தங்கைக்கு ரொம்ப நாளா பார்க்குறோம் கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வரன் வந்தது, கிட்டத்தட்ட முடியற மாதிரி வந்தது, லாஸ்ட்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ல அதே வரன் மறுபடியும் கல்யாணம் ஆகும். அதாவது வெட்டுப்போன வரன், வெட்டுப்போன காதலன், வெட்டுப்போன காதலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கிறது. 3வது, நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன்ல நடந்த ஃப்ராடு, ஆன்லைன்ல நடந்த பிரச்சனை, அதற்கான தீர்வு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஒருவேளை பணம் போயிருந்து நீங்க அப்பீல் பண்ணியிருக்கீங்க, கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை மனு கொடுத்துருக்கீங்க, எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு வெளியூர் பிராப்தம், வெளிநாடு பிராப்தம், இடமாற்றம், வேற ஊருக்கு போகிறது, பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுங்கிற மாதிரி ரொம்பவுமே அற்புதமாக நடக்கக்கூடிய ஸ்தானம். நிறைய பேருக்கு என் கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை சார், கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்த இந்த 138 நாட்களில் கல்யாணம் ஆகும். அதுக்கு முன்னாடி நிச்சயார்த்தம் ஆகும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும், குழந்தையும் அம்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம். ஸோ மகரத்துக்கு ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கெட்ட பெயர், பேட் நேம் அப்படிங்கிறது கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான டைமிங். அப்போ என்ன கவனமாக பார்த்துக்கணும்? கழுத்தில் அடிக்கடி சுளுக்கு பிடிச்சிக்கும், அது மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ரொம்பவுமே நல்லா இருக்கு. எடுத்த எல்லா காரியங்களும் ரொம்பவுமே ஜம்முன்னு நடக்கக்கூடிய ஒரு டைமிங் இருக்கட்டும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நீங்களும் நல்லா இருக்கணும். மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஆஞ்சநேயரை மனதார வணங்குவது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அற்புதமான ஒரு டைமிங் உங்களுக்கு நடக்கும். ஸோ தேங்க்யூ. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஐ எம் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன், ஃபவுண்டர் கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயம், கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி. வணக்கம்.